திருக்குலமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குலமே வருக விரைந்து வருகவே. திருக்குலமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குலமே வருக விரைந்து வருகவே. அன்பு என்னும் வார்த்தையால் சேவை உள்ளம் கொண்டு நாம் நற்செயல்கள் செய்திட வருக வருக திருக்குலமே. அன்பு என்னும் வார்த்தையால் சேவை உள்ளம் கொண்டு நற்செயல்கள் செய்திட வருக வருக திருக்குலமே. வருக வருக திருக்குலமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குலமே வருக விரைந்து வருகவே. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுப்போம். சார்லஸ் கலையரசி உடல் சுகம் பெற வேண்டியும், ஜோசப் நிஷாந்த் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மேலும் பீடத்தின் முன் வைக்கப்பட்டுள்ள ஆத்துமாக்களுக்காகவும், டாக்டர் அருள்சாமி இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நாம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி என்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழைக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு ஊற்றாகியவுமாக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்மையை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 முடிய. இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர், கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கிற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார்.
செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கைகொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். இரண்டாம் வாசகம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வாக்கியங்கள் 7 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பித் திரியவில்லை. எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21. இறை வார்த்தைகள் 5-19 முடிய. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா?
ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகழுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள். சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டும். இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இன்றைய வாசகங்கள் நமக்கு கிறிஸ்துவை முன்னிட்டு நாம் படக்கூடிய துன்பங்களை நமக்கு நினைவுறுத்துகின்றது. நான் கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நான் என்னென்ன சவால்களை எதிர்கொள்கின்றேன், என்னென்ன துன்பங்களை சந்திக்கவிருக்கின்றேன் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நம்முடைய பங்கில் இன்று நாம் குழந்தைகள் தின விழாவையும் சிறப்பிக்கின்றோம். எனவே நான் கிறிஸ்துவனாக வளர வேண்டும். கிறிஸ்துவனாக வளர்ந்தால் மட்டும்தான் நான் இந்த துன்பங்களையும் வேதனைகளையும் என்னால் எதிர்த்து போராட முடியும். ஆமாவா இல்லையா? நான் என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய வளர்ப்பு எப்படிப்பட்ட வளர்ப்பாக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவத்தில் வேரூன்றப்பட்ட வளர்ப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் சந்திக்கக்கூடிய துன்பங்களையும் வேதனைகளையும் கிறிஸ்துவின் பொருட்டு என்னால் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். இதை ஒற்றுக்கொள்கிறீர்களா? ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? அப்போனா என்ன பண்ணணும்? நம்ம வளரும் பொழுதே எப்படி வளரணும்? கிறிஸ்துவை அறிந்தவர்களாக, கிறிஸ்துவை உள்கொண்டவர்களாக, பெற்றுக்கொண்டவர்களாக நாம் வளர வேண்டும். எனவே குழந்தைகள் வளரும் பொழுது பெற்றோர்களாகிய நாம், பெற்றோர்களுடைய உங்களுடைய கடமைகள் என்னவென்று விவிலியம் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? ஒரு தாய் தந்தையர்கள், அது மட்டுமல்லாமல் ஞான பெற்றோர்கள். யாருன்னு தெரியுமா? யார் ஞான பெற்றோர்கள்? ஞான பெற்றோர்கள் யாரு? நம்ம ஞான பெற்றோர்கள்னு யாருன்னு தெரியாதா? திருமுழுக்கின் பொழுது அம்மா அப்பா இருப்பாங்க, கூட 2 அங்கிள் ஆண்டிங்க இருப்பாங்களே, யார் அவங்க? அவங்க தான் ஞான பெற்றோர்கள். எனவே பெற்றோர்களுக்கும் மேலாக ஞான பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அந்த குழந்தை வளரும் பொழுது அறிவிலும் ஞானத்திலும் மட்டுமல்லாமல் பக்தியிலும் தெய்வ பயத்திலும் வளரக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும். அதற்கு யாருடைய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது? பெற்றோர்களுடைய பொறுப்பும்
ஞான பெற்றோர்களின் பொறுப்பும் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் குழந்தையை நாம் எப்படி வளர்க்கின்றோம், அதை தான் நாம் இன்று சிந்திக்கவிருக்கின்றோம். எத்தனை பேருக்கு ஆண் குழந்தை தான் பிடிக்கும்? ஃபாதர், என் பொண்ணு இருந்தாலும் எனக்கு பையன்தான் பிடிக்கும். எத்தனை பேருக்கு பொண்ணு தான் பிடிக்கும்? என்ன தான் பையன் இருந்தாலும் எனக்கு என் மூத்த பொண்ணு தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? எனவே நாம் குழந்தையை வளர்க்கும் பொழுது எப்படி வளர்க்கின்றோம்? எனவே மனித வாழ்க்கையை 3 விதமாக பிரிக்கிறார்கள். சரிங்களா? இப்போ நாம் 2000 எதில் இருக்கிறோம்? 2025 இருக்கிறோம். 90க்கு முன்னாடி, அதாவது 80, 85, 90க்கு முன்னாடி பிறந்தவர்கள்லாம் கை தூக்குங்க. 90க்கு முன்னாடி நீங்கள் எப்போ பிறந்தீங்க? 90க்கு முன்னாடி பிறந்தவர்கள் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, கேட்கும் உலகம், இவர்கள் கேட்கும் உலகத்தில் பிறந்தவர்கள், அதாவது ஆடிட்டரி வேர்ல்டு. புரியுதா? இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். ஏனென்றால் அறிவியல் தொழில்நுட்பம் அவ்வளவு வளரவில்லை. எனவே 90க்கு முன்னாடி பிறந்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கேட்டு வளருவாங்க. ஸ்கூலில் போயிட்டு ஒரு டீச்சர் ஸ்கூலில் இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டை விட போகிறாங்க. என்ன சொல்லுவாங்க டீச்சர்கிட்ட? பொதுவாக என்ன சொல்லுவீங்க? நீங்கள் உங்கள் பையனை விடும்போது என்ன சொல்லுவீங்க? எங்கள் அம்மா அப்பானா என்னை ஸ்கூலில் விடும் பொழுது மூஞ்ச தவிர எங்கேனாலும் பொழந்து கட்டுங்க, ஒழுங்காக படித்தா சரி சொல்கிறாங்களா இல்லையா? உங்கள் வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க. ஸ்கூலில் உங்களை சேர்க்கும் போது என்ன பண்ணியிருப்பாங்க? மூஞ்ச தவிர எங்கே வேணால் அடித்து உதறுங்க, படித்தா மட்டும் போதும், ஒழுக்கமாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் அது வாய்ப்பு இருக்குதா? என்னம்மா வாய்ப்பு இருக்குதா? பசங்களை ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் யாராவது மிரட்டுனாங்கன்னா அடுத்த நிமிஷமே பேரண்ட்டு தானே சொல்கிறாங்க, என் பிள்ளைய நான் மிரட்டினது கூட கிடையாது, என் பிள்ளை மேலே நான் கை கூட வச்சது கிடையாது, ஆனால் நீ சண்டைக்கு வராங்களா இல்லையா? எனவே அந்த காலத்தில் குழந்தைகள் வளரும் பொழுது பெரியவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு வளர்ந்தார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது 90க்கு அப்புறம், 90ல் அப்புறம் 2000க்கு முன்னாடி எப்படிப்பட்ட உலகம் என்றால் விஷுவல் வேர்ல்டு, அதாவது காணக்கூடிய உலகம். அப்போ தான் டிவி வருது, ஃபோன்ஸ்னால் அறிமுகப்படுத்துகிறாங்க. என்ன நடக்குது? அப்போது ஃபோன்ஸை பார்க்குறாங்க, டிவியை பார்க்குறாங்க. எனவே பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள், பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார்கள். முதலாவது கேட்கும் உலகம், இரண்டாவது பார்க்கக்கூடிய உலகம். இப்போ இருக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்? இப்படிப்பட்ட உலகம் டாக்டைல் வேர்ல்டு, அதாவது தொடு உலகம். என்னது? தொடு உலகம். எல்லாமே தொட்டாதான் நடக்குது. அம்மாவே இல்லையா? இப்போனா கேட்டு திறக்கிறது கூட ஆள் ஓடி வரதில்லை, ஃபோனில் இப்படி பண்ணாலே கேட்டு தானாக திறந்துருது. எனவே நாம் கேட்கக்கூடிய உலகத்திலிருந்து பார்க்கக்கூடிய உலகத்திற்கு வந்து விட்டோம். பார்க்கக்கூடிய உலகத்திலிருந்து எங்கே போயிட்டோம்? தொடு உலகத்திற்கு நாம் சென்று விட்டோம். எனவே இந்த தொடு உலகம் சற்று வித்தியாசமான உலகம். என்னவென்றால், இதை செய்யாதே என்று சொன்னால் என்ன பண்ணுவாங்க பசங்க? அப்பந்தான் போய் செய்வாங்க. இதை செய்யாதப்பா, இதை பார்க்காதப்பான்னு சொன்னால் அப்பந்தான் அதை செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் அதை அனுபவிக்க வேண்டும். கேட்கால் மட்டும் போதாது, பார்த்தால் மட்டும் போதாது, அதை தொட்டு அனுபவிக்க வேண்டும். அனுபவித்தால் மட்டும்தான் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலகமாக இன்றைய உலகம் மாறிவிட்டது. இந்த காலகட்டத்தில் குழந்தையை வளர்ப்பது சாதாரணமான விஷயமா? சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் குழந்தையை வளர்ப்பது சாதாரணமான விஷயமே கிடையவே கிடையாது. லூக்கா 2 எடுங்கம்மா. இயேசு எப்படி வளர்ந்தார்? அதில் போட்டிருக்குது, வாசிங்க. ஞானத்திலும் அறிவிலும், வாசிங்க சார், எடுத்து வாசிங்கம்மா. லூக்கா 2:52. இயேசு எப்படிப்பட்டவராக வளர்ந்தார்? இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும், என்னம்மா, அப்புறம் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாக இருந்தார். வெறும் கடவுளுக்கு மட்டுமல்ல, யாருக்கும்?
சக மனிதர்களுக்கும் உகந்தவர்களாக வாழ்ந்தார். எனவே ஒரு குழந்தை வளரும் பொழுது எப்படிப்பட்டதாக வளர வேண்டும்? இதே மாதிரி அறிவிலும் ஞானத்திலும் கீழ்ப்படிதலும் பக்தியிலும், அதோடு மட்டுமல்லாமல் கடவுளுக்கும் சக மனிதர்களுக்கும் உகந்தவர்களாக வாழ வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அப்படி வளர்க்கிறீர்கள் சொல்லுங்க? இந்த காலத்தில் அதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. எனவே அப்படி என்றால் இந்த காலத்தில் குழந்தைகளை வளர்ப்பது எப்படிப்பட்ட வளர்ப்பாக இருக்க வேண்டும்? நான் என் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தாத்தா பாட்டி, பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் அனைவருக்குமே விவிலியம் நமக்கு அறிவு புகட்டுகின்றது. என்னவென்று பார்க்கும் பொழுது, முதலாவது 1 பேதுரு எடுங்க. 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5:8. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்க, உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல் தேடி திரிகின்றது. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? எப்படிப்பட்ட உலகம்? அழகையை போல. எப்படிப்பட்டது? கர்ஜிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் என்னதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் இந்த அறிவியல் தொழில்நுட்பம், இந்த வளர்ச்சி நமக்கு என்ன பண்ணுது? கர்ஜிக்கும் சிங்கமும் போல அந்த குழந்தைகளை பிடிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அதற்கு பலியாகி விடக்கூடாது. இந்த அழகையினுடைய பெயர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த அழகைக்கு, இந்த பேய்க்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் வந்து என்னன்னா அழிக்கும் அழகை. என்னது? அழிக்கும் அழகை. இந்த அழகை என்ன பண்ணுனா, யாரெல்லாம் நல்லா வளர்ந்து வராங்களோ, தெய்வ பயத்தில் வளர்ந்து வருகிறார்களோ, பக்தியாக இருக்கிறார்களோ, பெற்றோர்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறார்களோ, இவர்களெல்லாம் அழிக்கக்கூடிய அழகையாக இந்த அழகை இருக்கிறது. எனவே நாம் இந்த காலத்தில், இந்த காலகட்டத்தில் வாழும் பொழுது நம்மை சுற்றி பல்வேறு அழகைகள் திரிந்து கொண்டிருக்கின்றது. இதை நான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன்? அதை தான் ஒரு சவாலாக நமக்கு ஆண்டவர் விட்டு செல்கின்றார். இந்த சவாலை நான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன்? எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 22, நீதிமொழிகள் 22:15. நீதிமொழிகள், நம்ம நீதிமொழிகள் எங்கன்னு தெரியலையா? பிள்ளையின் இதயத்தில் மடமை ஒட்டி கொண்டிருக்கிறது. மடமைனா என்ன? மடமை என்றால் என்ன? தமிழ் தான் கேட்குறேன், தமிழில் தான். மடமை என்றால் என்ன? அறிவு இல்லாதது. அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்னது? ஃபூலிஷ்னஸ், முட்டாள்தனம் அனைவருக்குள்ளும் இருக்கிறது. ஒத்துக்கொள்கிறீர்களா? எல்லாருமே 100% பர்ஃபெக்ட் கிடையவே கிடையாது. எனவே அனைவருக்குள்ளும் இந்த மடமை, அதாவது முட்டாள்தனம் என்பது அனைவருக்குள்ளும் இருக்கிறது. அதை எப்படி போகடிக்க முடியும்? தொடர்ந்து வாசிங்க. கண்டித்து திருத்தும் பிரம்பால் அதை அகற்றி விடலாம். புரிஞ்சுச்சா? ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமையை, முட்டாள்தனத்தை எப்படி திருத்த முடியும்? 2 அடி போட்டால் மட்டும்தான் திருந்துவார்கள், இல்லை என்றால் திருந்தவே மாட்டார்கள். இந்த காலத்தில் குழந்தைகள் அடிக்க முடியுமா? எங்கள் ஆல்ட்ரு பசங்களை கொஞ்சம் மிரட்டினால் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்துடுறாங்க. பேசாதீங்கடான்னு சொல்லிட்டு மிரட்டினாலே அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்து எங்களை மிரட்டுறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் நம்மளை வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் நம்ம எந்த காலத்தில் பசங்களை மிரட்ட முடியும்? எந்த காலத்தில் பசங்களை 2 அடி போட முடியுமா? இந்த காலத்தில் டீச்சர்ஸுங்களை அடிக்கிறாங்க பசங்க. நான் ஒரு ஸ்கூலில் எங்களுடைய களப்பணி ஆற்றி கொண்டிருந்தேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஒரு +2 மாணவன் தன்னுடைய வாத்தியாரையே அடிக்கிறான். அப்படின்னா பார்த்து கொள்ளுங்கள், இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்கிறது. நாம் குழந்தைகள் மீது கை வைக்க முடிகிறதா? எந்த பெற்றோர் பிள்ளைகளை அடிக்கவில்லையோ நீங்கள் தான் உங்கள் குழந்தையின் முதல் எதிரிகள். என் குழந்தையை நான் அடிக்கவே மாட்டேன் ஃபாதர், என் குழந்தைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப செல்லம். என் குழந்தைகளை என்ன பண்ணணும்?
உங்களுடைய குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை, முட்டாள்தனம், மடமை போக வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? பிறம்பால் நீங்கள் கண்டித்து திருத்த வேண்டும். அப்போ மட்டும்தான் அந்த மடமை போகும். அடுத்து வாசிங்கம்மா, அடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 13:24. நீதிமொழிகள் பிறம்பை கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர். புரிஞ்சுச்சா? எவன் ஒருவன் பிறம்பை எடுத்து தன் குழந்தையை அடிக்கவில்லையோ தன் குழந்தையை நேசிக்காதவர். அப்புறம் மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார். எவன் ஒருவன், எந்த பெற்றோர், எந்த ஞான பெற்றோர் தன்னுடைய குழந்தைகள் மீது அதிகமாக அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களை அடிப்பதற்கு, அவர்களை தண்டிப்பதற்கு, கண்டிப்பதற்கு தயங்கவே மாட்டார்கள். எத்தனை பேர் உங்கள் குழந்தையை அடித்து வளர்த்துருக்கிறீர்கள்? சொல்லுங்க. எத்தனை பேர் அடித்து வளர்த்து? இப்போ நான் எங்கள் வீட்டில் போயிட்டு ஏதாவது இடகுணம் பண்ணாலும் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க? செவிலே 2 வைப்பாங்க. இப்போ எத்தனை வயசாகுது? இப்போ ஃபாதர் ஆகிட்டேன்னு கொஞ்சம் திமிரா ஏதாவது எக்ஸ்ட்ரா பேசணும்னு வச்சுங்களேன், எங்கள் அம்மா செவிலே வைப்பாங்க. எங்கள் அம்மா முறைச்சாலே, நாங்கள் 3 பேர், எங்கள் அம்மா இப்படி முறைச்சாலே போதும், ட்ரெஸ்லேயே எல்லாம் போயிடும். அந்த மாதிரி எங்கள் அம்மா அப்படி வளர்த்திருக்கிறார்கள். எனவே நாம் குழந்தைகளை கண்டித்து திருத்துகிறோமா? இது உங்களுடைய தலையாய கடமை. நீங்கள் உங்கள் குழந்தைகளை நேசிக்கிறீர்கள் என்றால் என்ன பண்ணணும்? 2 அடி போடுவதற்கு தயங்கக்கூடாது. அடுத்து வாசிங்கம்மா. நீதிமொழிகள் 29:15. நீதிமொழிகள் பிறம்பும் கண்டித்து திருத்தலும் ஞானத்தை புகட்டும், தம் விருப்பம் போல் நடக்க விட்ட பிள்ளைகள் என்னது? தாய்க்கு என்ன கொடுக்கும்? வெட்க கேட்டை கொடுக்கும். உன் புள்ள இப்போ இப்படி சுற்றிட்டு இருக்கானா அதுக்கு யாரு காரணம்? நீ தான். உன் புள்ள உன் சொல் பேச்சு கேட்க மாட்டான், அவன் ஊதாரி புள்ள மாதிரி இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருக்கானா அதுக்கு யாரு காரணம்? நீ தான் காரணம். என்னாச்சு? தூங்கி எழுந்தோன்னே பெட் காஃபி கொடுக்குறோமா இல்லையா? எத்தனை பேர் இப்படி கொடுக்குறீங்க? பல்லு கூட வளர்க்குறது கிடையாது, என்ன பண்ணிடுறோம்? பெட் காஃபி கொடுக்கறது. என் பிள்ளைய பொத்தி வளர்க்குறது, கஷ்டமே தெரியாமல் அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. இப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கும்? உனக்கு வெட்கக்கேடை தான் கொடுக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும். எனவே குழந்தைகளுக்கு உடல் ரீதியாக ஒரு சில பனிஷ்மெண்ட் நாம் என்ன பண்ணணும்? கொடுக்க வேண்டும். எதற்காக? அந்த குழந்தை பிற்காலத்தில் சந்திக்கக்கூடிய சோதனைகளையும் வேதனைகளையும் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் எத்தனை சூசைடுகள், எத்தனை தற்கொலைகள் ஏற்படுகின்றது? எதற்கு? எதனால்? அவர்களால் சோதனைகளை, அவர்களால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு அந்த பயம் போய்விட்டது, அந்த தைரியம் இல்லை. அவர்கள் ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்தால் என்ன பண்ணுறாங்க? பயந்து ஓடி ஒதுங்குகிறார்கள். அதை தைரியமாக எதிர்கொள்வதற்கு அவங்க கிட்ட சக்தி இல்லை. அதற்கு யார் காரணம்? பெற்றோர்கள். நீங்கள் தான் காரணம். எந்த குறையும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், என்ன சொல்லுவாங்க, காலு தரையில் கூட படாமல் அப்படியே பூ போல வளர்க்குறது. அப்புறம் என்ன, எங்கேருந்து பிரச்சனையை எதிர்கொள்வார்கள். எனவே நான் என் குழந்தையை எப்படி வளர்க்கின்றேன்? விவிலியம் காட்டக்கூடிய பணியில் நான் வளர்க்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது பார்க்கும் பொழுது அதே நீதிமொழிகள் எடுங்கம்மா. நீதிமொழிகள் 22:6. நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு, அப்புறம் முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டு விட மாட்டார். நாம் வளர்ப்பு முறை மிக மிக முக்கியமானது. என் குழந்தையை நான் எப்படி வளர்க்கின்றேன்? அன்னை மரியாள் இயேசுவுக்கு அடிச்சிருப்பாங்களா இல்லையா? காணாமல் போயிட்டார் இயேசு. என்ன பண்ணிருப்பாங்க? கண்டுபிடிச்ச உடனே செவிலே 2 போட்டு ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்டிருப்பாங்க. பைபிளில் கொஞ்சம் டீசெண்டாக போட்டிருக்குது. ஆனால் ஒரு தாய் என்ன பண்ணியிருப்பாங்க? செவிலே 2 போட்டிருப்பாங்களா இல்லையா? ஏன் இப்படி காணாமல் போனேன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்களா இல்லையா? அதனால தான் இயேசு என்ன பண்ணுறாரு? 30 வயசு வரைக்கும் அம்மா அப்பாவுடைய சொல் பேச்சு கேட்டு கடவுளுக்கும்
மனிதர்களுக்கும் உகந்தவராக வாழ்ந்து வந்தார். எனவே நான் என் குழந்தை எப்படி பழக்கப் போகின்றேன்? பழக்குதல் என்றால் என்ன? பழக்குதல் எப்படி வழிகாட்டப் போகின்றேன்? நான் என் குழந்தையை, நான் கஷ்ட கட்டத்தை என்னுடைய குழந்தையும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எங்கள் அம்மா அப்பா கேட்டுன்னு வாங்கி கொடுத்தாங்களா? உங்கள் அம்மா அப்பா நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தாங்களா? நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்களா? என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்களா இல்லையா? உங்களுக்கு எப்போ தேவை என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள், அப்பொழுது அதை அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள். இப்போனா குழந்தை கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடக்கூடாது, குழந்தையோட முகம் கொஞ்சம் சுருங்கிடக்கூடாது. கேட்ட அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிடுறோம்? வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்றோம். ஆமாவே இல்லையா? என்ன வேணுமோ அதை கொடுத்து விடுகின்றோம். எனவே நான் குழந்தையை எப்படி வளர்க்கின்றேன், எப்படி என் குழந்தைக்கு வழிகாட்டுகின்றேன், எப்படி என் குழந்தையை பழக்கப்படுத்துகின்றேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் என்ன பண்ணுறோம்? நிறையா கோச்சிங் கிளாஸுக்கு அனுப்புகிறோம். ஆமாவே இல்லையா? ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், கோச்சிங் கிளாஸுக்கு அனுப்புகிறோம், ஸ்விம்மிங் கிளாஸு, மியூசிக் கிளாஸு, ஏகப்பட்ட கிளாஸுக்கு அனுப்புகிறோம். அவன் போக மாட்டான்னு சொன்ன என்ன பண்ணுறோம்? இழுத்துட்டு போகிறோமா இல்லையா? போக மாட்டேன்னு சொன்ன என்ன பண்ணுறோம்? ஏன்னா 10th ஃபெயில் ஆகிட்டா நமக்கு அசிங்கமாக போயிடும், 12th ஃபெயில் ஆகிட்டா நமக்கு மான பிரச்சனை. அதெல்லாம் என்ன பண்ணுறோம்? இழுத்துட்டு போகிறோம் கோச்சிங் கிளாஸுக்கு. எத்தனை பெற்றோர்கள் மறைக்கல்விக்கு தங்களுடைய குழந்தைகளை இழுத்துட்டு வரீங்க? சொல்லுங்கள். ஒருத்தர் தான், 2 பேர் தான். எத்தனை பேர் மறைக்கல்விக்கு தன்னுடைய குழந்தைகளை இழுத்துட்டு வந்து விட்டுறீங்க? 7:45க்குன்னா 7:40க்கு எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வரீங்க? நாமளே பூசைக்கு என்ன பண்ணுறோம்? 7:45 மாஸ்க்கு 7:45க்கு தான் வீட்டிலிருந்தே கிளம்புறோம். ஆமாவா இல்லையா? எனவே நான் என் குழந்தையை எப்படி பழக்கப் போகிறேன்? இறுதியாக இணைச்சட்டம் 6 இணைச்சட்டம் 6 5வது வசனம். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் கடவுளாகி ஆண்டவரை அன்பு கூர்வாயாக. 7வது வசனம். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். அதாவது இறை வார்த்தையை உன்னுடைய பிள்ளைகளின் உள்ளத்தில் யார் புகட்ட வேண்டும்? பெற்றோர்களாகி நீங்கள் புகட்ட வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களாகி நீங்கள் பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் இறை வார்த்தையை புகட்டுபவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் வாசிங்க, 8 வாசிங்க. உன் வீட்டில் வாசிங்க 7 வாசிங்க 7. அப்புறம் 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 என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணாலும் இறை வார்த்தையை பற்றி உன் குழந்தைக்கு நீ எடுத்து வைக்க வேண்டும். எழுந்த உடனே என்ன பண்ணணும்? தூங்கி எழுந்த உடனே பிதாசுதன் போடணும், ஒரு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை ஜெபம் சொல்லணும், அருள் நிறைந்த மரியே வாழ்க சொல்லணும். எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க? இன்றைக்கி சண்டே ஒரு நாள் லீவு, கொஞ்சம் 10 மணிக்கு தூங்கட்டும், 10 மணிக்கு ஏஞ்சா போட்டோம், அன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, அன்னைக்காவது அவன் லேட்டாக எழுந்திரிக்கட்டும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறோம்? விட்டுடுறோம். ஆனால் எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் எழுந்த உடனே என்ன பண்ணணும்? பிதாசுதன் போட்டணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிதாசுதன் போட்டு 4 பக்கம் சிலுவை போடணும். 4 பக்கம் ஏன் சிலுவை போடணும்? அந்த கதை தெரியுமா? அந்தோனியர் பற்றி தெரியல உங்களுக்கு? அந்த கதையை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் 4 பக்கம் சிலுவை போடணும்? இன்று வரை நான் கற்றுக்கொண்டது, இன்று வரை 4 பக்கம் சிலுவை போடாமல் தூங்குனது கிடையாது. எனவே நாம் இறை வார்த்தையை, இறை பழக்கத்தை, தெய்வ பயத்தை குழந்தைகளுடைய உள்ளத்தில் ஊட்டுபவர்களாக இருக்க வேண்டும். எனவே பெற்றோர்கள், நீங்கள் உங்கள் குழந்தைக்கு எதிரியாக இருக்கிறீர்களா அல்லது ஒரு சிறந்த ஆசானாக இருக்கிறீர்களா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
நமது மன்றாட்டுக்களை நாம் இறைவனின் பாதம் சமர்ப்பிப்போம். அன்பின் நிறைவா, உம்மை அறிவிக்க தங்களையே அர்ப்பணித்துள்ள திரு அவையின் தலைவர்கள் உமது பெயருக்கு அஞ்சி நடப்பவர்களாக வாழ்ந்து அதன் பயனாக அவர்களுள் உதிக்கும் ஒளியின் வழியாக தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களின் மனங்களில் உள்ள இருளை அகற்றி அவர்களை நல்வழிப்படுத்தவும் காயப்பட்டுள்ள மனிதர்களை குணமாக்கும் அருமருந்தாக செயல்படவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உழைக்க மனமில்லாதவர் எவரும் உண்ணலாகாது என்ற உமது அறிவுரைக்கேற்ப நாங்கள் உழைக்க மனமின்றி சோம்பி இருப்போராக, அடுத்தவர் உழைப்பில் பிழைப்பை நடத்துவோராக வாழாமல் உமது விருப்பப்படி எங்களுக்கு தரப்பட்டுள்ள பணிகளை செவ்வனே செய்து அதன் பயனை கொண்டு எங்கள் வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்து கொள்வோராக வாழ்ந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உலகின் இறுதி குறித்தும் உமது இரண்டாம் வருகை குறித்தும் நீர் கூறியதை கேட்டுள்ள நாங்கள் உம்மீது கொண்ட தளரா விசுவாசத்துடன் எங்களில் உள்ள தீமைகளை அகற்றிக்கொண்டு உம்மை துணிவுடன் எதிர்கொள்ளும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாங்கள் ஒருவரும் அழிவுறாமல் மீட்க நீர் கொண்டுள்ள ஆவலை உணர்ந்துள்ள நாங்கள் அதற்கேற்ப மனமாற்றத்தின் மக்களாக மாறிடவும் உமக்கு சான்று பகரும் வாழ்வை வாழ்ந்து உமது நிலைவாழ்வில் நாங்கள் பங்கேற்கும் பேறு பெற்றவர்களாகிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் நாம் மௌனம் காத்து நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இன்று விவிலிய வினாடி வினா போட்டியானது லிட்டில் மவுண்டில் நடைபெறுகின்றது. அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்காகவும் அவர்கள் சிறப்புடன் செயல்பட வேண்டியும் நாம் மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பை விதைத்திட எங்கும் அமைதி பூத்திட அமைதி தரும் தூதனாக என்னை மாற்றுமே. அன்பை விதைத்திட எங்கும் அமைதி பூத்திட அமைதி தரும் தூதனாக என்னை மாற்றுமே. ஒன்று சேரவும் மக்கள் மகிழ்ந்து வாழவும், ஒன்று சேரவும் மக்கள் மகிழ்ந்து வாழவும் ஒற்றுமையின் கருவியாக ஏற்றுக்கொள்ளுமே. ஒற்றுமையின் கருவியாக ஏற்றுக்கொள்ளுமே. காணிக்கையாய் வருகிறேன், கரம் குவித்து தருகிறேன். ஏற்றிடுவாய் இறைவா, ஏற்றிடுவாய். என்னை உந்தன் பலியினிலே சேர்த்திடுவாய். என்னை உந்தன் பலியினிலே சேர்த்திடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவநிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பிறந்தரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்திலிருந்து நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே, என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. பேசுமே, என்னோடு பேசுமே. இயேசுவே, இயேசுவே, பேசுமே. இயேசுவே, என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. பேசுமே, என்னோடு பேசுமே. இயேசுவே, இயேசுவே, பேசுமே. ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும். ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். இயேசுவே, என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. பேசுமே, என்னோடு பேசுமே. இயேசுவே, இயேசு
போது வெறுமையாகினேன், நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினேன். நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகினேன், நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினேன். நீ என்னோடும் நான் உன்னோடும் கலந்திட வேண்டும், நாளும் நெஞ்சில் புதியதாக மலர்ந்திட வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. பேசுமே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ஆட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையிலே என்னை கோப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருக வென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். அன்பிய கூட்டங்கள் 20ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு புனித பிரான்சிஸ் சேவியர் அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் கிறிஸ்டோபர் ஷீபா எண் 80 குமுத முதல் தெரு அம்பாள் நகர். 20ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு புனித தொன்போஸ்கோ அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் வெள்ளார்மீன் 10வது குறுக்கு தெரு மங்கள் நகர். 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித ரகசிய ரோஜா மாதா அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் ஆரோக்கிய மேரி இயேசுபாதம் எண் 13 தெருவீதி அம்மன் 2வது தெரு போரூர். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு. குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த மறைக்கல்வி குழந்தைகளுக்கும் மற்றும் மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்த ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க வேண்டியவர்கள் கிறிஸ்து அரசர் அன்பு இறைமக்கள் மற்றும் பாடகர் குழு உறுப்பினர்கள். பெற்றோர்கள் குழந்தைகளை தவறாமல் மறைக்கல்வி திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க விரும்புகின்றவர்கள் ரூபாய் 5000 செலுத்தி தங்கள் பெயர்களை அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளவும். இன்று மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க உதவிய மிஸ்டர் பொன்ராஜ் குடும்பம் மற்றும்
மிஸ்டர் பிரவீன் கிறிஸ்டோபர் அவர்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். திருப்பலி முடிந்தவுடன் வின்சென்ட் பவுல் சபையினரால் கேட் கலெக்ஷன் எடுக்கப்படும். எனவே தாராள உள்ளத்துடன் உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மாலை 5 மணிக்கு பங்கு பேரவை மற்றும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் நடைபெறும். இன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் விண்ணப்பம் பூர்த்தி செய்ய சிறப்பு பயிற்சி, அதாவது SIR சிறப்பு பயிற்சி நமது யூஜிஆல் வளாகத்தில் நடைபெறும். விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளவும். இன்று மாலை சின்னமலையில் நம்முடைய மறைவட்ட அளவில் விவிலிய வினாடி வினாவானது நடைபெறுகின்றது. நமது பங்கிலிருந்து 7 நபர்கள் பங்கு கொள்கிறார்கள். எனவே அவர்கள் சிறப்புடன் அதில் கலந்து கொள்ள நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மறைபரப்பு ஞாயிறை சிறப்பாக நடத்தி கொடுத்த பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், இளையோர், இளம்பெண்கள், அருள் சகோதரிகள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், மறைக்கல்வி மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதி ஆசிரியருக்காக அனைவரும் எழுந்து நிற்கவும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறைநிகழ்வின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறும் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உண்மையான பெற்றோர்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வர தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராட்சியம் வருக, மரியே வாழ்க, புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.